எல்லோருக்கும் வணக்கம். அதாவது அதுக்கு முதல்ல வந்து எங்கள் பாட்டை எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கேட்கலையா சித்த வைத்தியராக தான் இருந்தாங்க. ஸோ நானும் சித்த வைத்தியம் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சாரை வந்து அவர் பேர் நடந்து மலைக்கண்ணன் சார் அப்படிங்கிறவங்க தான் சாரை அறிமுகப்படுத்தி வச்சாங்க. ஆமாம் ஆமாம், அது சார் வந்து அறிமுகப்படுத்தி வச்சாங்க. இப்போ நான் சார்கிட்ட வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வர்மா தான் வந்து பழகினேன். அதுக்கு பிறகு தான் அதில் நல்ல ரிசல்ட் வந்த பிறகு தான் ரெஃப்ளெக்ஸாலஜி பழகினேன். ஸோ இப்போ நான் ரெஃப்ளெக்ஸாலஜி வந்து நான் உண்மையிலே சொல்லணும் உடனே எங்கள் மதுரையில் இருக்கக்கூடிய நிறைய டிபார்ட்மெண்ட் ஆளுங்க எல்லாருமே என்கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் வருவாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அங்கே கமிஷனர் நம்ம லோகநாதன் சாருக்கே வந்து நான் தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து நம்ம சார்ட்டை பழகினாக்கா நீங்கள் எங்கேயுமே வந்து பயப்படாமல் வந்து அந்த சிகிச்சையை கொடுக்கலாம். அதில் வந்து 100% கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். ஆனால் உங்களுக்கு நீங்கள் உங்களை நம்பணும். ஆனால் குருநாதரை நம்பணும். குருநாதர் சொன்னால் நம்ம செய்யணுங்கிற ஒரு எண்ணம் வேணும். அதை செஞ்சால் நமக்கு அது நிறைவேறும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வேணும். ஸோ அந்த நம்பிக்கை கண்டிப்பாக இருக்கணும். ஸோ நான் சார் மேலே நம்பிக்கை வரணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்தால் தான் நமக்கு நம்பிக்கை இருக்கும். இல்லைன்னா என்ன செய்வோம், சரி எல்லாம் நம்ம என்ன செய்வோம், எல்லா இடத்துலையும் படித்தோம், 10ல் 1 இதுவும் 1 11 அப்படின்ட்டு போயிடுவோம். ஆனால் நான் சார்ட்டை வந்து வர்மா படிச்சுட்டு போகும்போது இப்போ தான் நான் யார்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்போது திருச்சி இங்கேருந்து நான் பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கேன். என் கூட வந்து அந்த மலைக்கண்ணன் சார் தான் வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க தான் கூப்பிட்டு வந்தனால. அப்போது நாங்கள் இங்கே விழுப்புரம் தாண்டி போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அவர் மலைக்கண்ணன் சார் வந்து என்னை எழுப்பி, நான் தூங்கிட்டேன் நல்லா. உடனே எழுப்பி, சார் அந்த அவருக்கு கை வலிக்குதான், ஷோல்டர் பெயின் இருக்குது, இப்போ என்னென்னு பாருங்க அப்படின்னாரு. நான் சரின்னு போய் அவருக்கு போய் சார் என்னென்ன பாயிண்ட்லாம் சொன்னாங்களோ அந்த பாயிண்ட்லாம் அன்றைக்கி தான் அவருக்கு டச் பண்ணி நான் எடுத்து விட்டு நம்மளுக்கு வந்து திரும்பவும் தூங்கிட்டேன். ஆனால் என்ன நடந்தது அப்படிங்கிற எனக்கு தெரியாது. இப்போ என் பக்கத்தில் இருந்தவர் தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் எந்திரிச்சோடனே உங்களுக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு. தெரியாது அப்படின்னு. அவர் பஸ்ஸில் வந்து கீழே விழுந்துட்டார். அவர் வந்து கீழே விழுந்து எந்திரிச்சு உட்கார்ந்ததுலேருந்து 1/2 மணி நேரமாக கையை தூக்க முடியாமல் அழுதுகிட்டே இருந்தார். அப்போ தான் உங்களை அந்த சார் எழுப்பி விட்டாங்க. இப்போ அவர் ஃப்ரீயாக இருக்காருன்னு அவர் நல்லா தூங்கிட்டு இருந்தார் நேரம். பிறகு இறங்கும் போதும் வந்து அவர் வந்து மலைக்கண்ணன் சார்ட்ட வந்து சார்ட்ட சொல்லிடுங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி திருச்சியிலேருந்து இறங்கிட்டு சாரோட நம்பரையும் வாங்கிட்டுலாம் போயிருந்தார். ஸோ அப்போ எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை என்னன்னா, எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் இந்த புள்ளிகளை வந்து நம்ம வந்து டச் பண்ணி ஆக்டிவேஷன் பண்ணால் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சார்ட்ட பழகினேன். அதுக்கு பிறகு தான் சார் வந்து ரெஃப்ளெக்ஸாலஜி கிளாஸ் நடத்தினாங்க. அதையும் வந்து படித்தேன். அவருடைய கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கிளாஸ் போட்டாலுமே எங்கேனாலுமே நான் போய் சேர்ந்துருவேன். அது வந்து அவர் கிளாஸு அது என்ன ஏது அப்படிலாம் கேட்க மாட்டேன். பீட்டர் சார் இருந்து கிளாஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் வாட்ஸ்அப்பில் அனுப்பினாலே போதும், நான் போயிடுவேன். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் நிறையா நாலேஜ் கேதர் பண்ணிக்கிட்டேன். அதனால் வந்து சாரோட வகுப்பு வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும். மற்றவங்கள மாதிரி அடைமொழியோடலாம் பேசிக்கிட்டா இருக்க மாட்டாங்க. டைம் வந்து வேஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு நாள் கிளாஸ் ரெண்டு நாள்லாம் நடத்த மாட்டாங்க. 2 நாள் கிளாஸை ஒரே நாளில் உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் சொல்லுவாங்க. எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட் என்ன அப்படின்னா, நான் என்னெல்லாம் நினச்சி வரேன்னா அது எல்லாமே சார்கிட்ட கிடைச்சது. எதுக்கு தீர்வு நமக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா அந்த தீர்வு கண்டிப்பாக சொல்லுவார். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல குருநாதர் நமக்கு கிடச்சிருக்கிறாரு. இதை வந்து நம்ம இழக்காமல் இருக்கணும் அப்படின்னா அவரை வந்து நீங்கள் எப்பயும் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அவரை பிடிச்ச கையை நம்ம விடாமல் இருந்தாலே போதும். கண்டிப்பாக உண்மையை நம்ம வந்து ஒரு நல்ல இடத்துக்கு போயிடலாம். எல்லோரும் நல்லபடியாக மீண்டும் இதே போல் எல்லோரும் நல்ல நேரத்தில் சந்திப்போம். எல்லோரும் அட்வான்ஸ் கிளாஸில் எல்லோரும் சந்திப்போம். நன்றி, வாழ்க வளமுடன்.